எக்ஸலண்ட். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தார், நல்ல கேள்வி. சார் C++லாம் யார் உபயோகப்படுத்துகிறா, ஏன் சும்மா C++ படிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. உண்மையாலுமே இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது நம்ம வந்து C லாங்குவேஜில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏன் நம்ம C லாங்குவேஜை படிக்க சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். இப்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். When we speak about arithmetic progression or arithmetic sequence, we mean a series of numbers with a special property. Each value is followed by the other greater by predefined amount. அதாவது இப்போ இதை வந்து arithmetic progression சொல்கிறோம். எப்படின்னா இதில் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து போயிட்டே இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்தது வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்தது வந்திருக்கு, இப்படி போய்ட்டுருக்கு. இது எடுத்துட்டோம்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது 6 வருது. அப்போ 4க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம்? 2. அப்போது இந்த 6 கூட 2 சேர்த்தனோம்னா 8, 8 கூட 2 சேர்த்தனோம்னா 10. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இங்கே 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 13, 16, 19 இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இது சொல்கிறாங்க. தட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் k + 1 மைனஸ் அண்ட் தட் இஸ் k + 1th அண்ட் kth வேல்யூஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இது k + 1, இது k. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சின்ஸ் ஸோ arithmetic sequence is completely defined as the first number, defined by the first number and the increment value step size. First few members could be expressed as, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் a, bங்கிறது கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம், a + b, ரெண்டாவது a + 2b, மூணாவது a + 3b. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. You are to calculate the sum of first members of arithmetic sequence. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதனுடைய சம்மு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன, 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அந்த மாதிரி 3 டேர்ம் அப்படின்னா 5, 7, 9. இந்த 3ஐயும் கூட்டினோம்னா என்ன ஆன்சரு? 5ம் 7ம் 12, 12, 9, 21. அப்போ இது ஆன்சர். இப்போ 3ன்னு எடுத்துக்கிறோம், 0, 0வா இன்க்ரிமெண்ட் ஆகுது, 10 டேர்ம். அப்போ 3, 3, 3 அப்படியே போனோம்னா 30. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து சி ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் சம்முன்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் கமா இண்டெக்ஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நம்பர் 10ன்னு வச்சுக்கிறேன், இன்க்ரிமெண்ட்டு ஒரு 4ன்னு வச்சுக்கிறேன். மொத்தம் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் வரணும்? அப்போ டேர்ம்ஸ் ஈக்குவல் டு ஒரு 5. ஸோ 10லேருந்து 4 நாளாக இன்க்ரிமெண்ட் ஆகணும், மொத்தம் 5 டேர்ம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போது இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? சம் வந்து 0ன்னு வச்சுக்குவோம். ஆரம்பத்தில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அக்யூமுலேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன். சம் வந்து 0ன்னு வச்சுக்க போகிறோம். ஃபார் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் 1, இண்டெக்ஸ் லெஸ் தேன் இர் ஈக்குவல்ஸ் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே சம் ஈக்குவல்ஸ் சம் ப்ளஸ் சம் வேல்யூ. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஆரம்பத்தில் இதை எஃப்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஸ் தேன் டேர்ம்ஸ் 5னா 4 முறை மற்ற டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் போதும். இங்கே என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சு வந்த வாட்டி printf %d, that is sum equals %d sum.
ஓகே, இது ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக 5லேருந்து 2 2 ஆட் பண்ணுறோம். அப்போ 5 7 9 11 13. இதனுடைய சம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 3 டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம். சம் வந்து 9ன்னு வருது. 9 கரெக்டா? ஓகே, இது தப்பு. ஏன்னு கேட்டால் இன்க்ரிமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், இது கூட இந்த வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், f is equal to f plus increment. இங்கே வந்து f வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 21ன்னு வருது. அப்போ கரெக்டாக வந்துருச்சு. ரைட். இப்போது இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய டோட்டல் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சம் வேணும். அதை டோட்டலாக ஒரு லூப்பிங் பண்ணி அதை அக்யூமுலேஷன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து இந்த இன்க்ரிமெண்ட்டாக போயிட்டே இருக்குது. இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா, எத்தனை டேர்ம்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு சேலஞ்சு. ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது வேல்யூ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு நம்ம இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்க, இது ஒரு மெத்தடு. இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 21ன்னு வந்துடுது. சரி, இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் இண்டெக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் எத்தனை டேர்ம்ஸோ அத்தனை இன்க்ரிமெண்ட்டை ஆட் பண்ணோம்னா என்ன வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது லெஸ் தேன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கமா இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இண்டெக்ஸு ப்ளஸ் ஈக்குவல்ஸ் இன்க்ரிமெண்ட்டு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பர்சன்டேஜ் டி இந்த இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 5 7 9. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் வந்து 5 டேர்ம் வரணும்னு வச்சுங்களேன். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், 5 7 9 11 12. அதாவது நான் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார் லூப்பில் எனக்கு அந்த சீரீஸில் என்ன வேல்யூ வரணுமோ அதை இந்த இண்டெக்ஸில் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சம்மு வந்து நான் ஆரம்பத்தில் 0 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம், இங்கே சம் ஈக்குவல்ஸ் சம் ப்ளஸ் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள் 45 அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இதை தான் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போது இப்படித்தான் கம்ப்யூட்டர் வேலை பண்ணும். நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கோடிங் வரும்போது இந்த மாதிரி சிந்திச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். பட் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே என்ன லாஜிக்னா, நான் முதல்ல ஒரு நம்பர் சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணோம். அது எந்த ஃப்ரம் நம்பர்லேருந்து சொல்கிறாங்க, எத்தனை இன்க்ரிமெண்ட்டில் எத்தனை டேர்ம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். ஸோ இதே வேலையை இப்போ நான் வந்து பைத்தானில் நான் வந்து பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியும்னா, பைத்தானில் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போது அந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5, இன்க்ரிமெண்ட் வந்து 2, டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ன்னு வச்சுக்கலாம். எனக்கு ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் இருந்து எஃப் ப்ளஸ் டேர்ம்ஸ் மல்டிப்ளைட் பை இன்க்ரிமெண்ட் கமா இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். எப்படி லிஸ்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்து இது கொடுக்கும்போது எனக்கு என்ன பாருங்கள் 5 7 9ன்னு வருது. இதே நான் டேர்ம்ஸை வந்து 5ன்னு மாற்றிட்டு இதே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் 5 7 9 11 13ன்னு வருது. அப்போது எனக்கு இதனுடைய டோட்டல் சம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான மெத்தடு சம் ஆஃப் பாருங்கள் 45 வேலை முடிஞ்சுது. இப்போது இதை நான் எப்படி என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ இன்க்ரிமெண்ட்டு இதை உபயோகப்படுத்தி நான் வந்து ஃபார் லூப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சி ப்ரோக்ராமிங்கில். அதன் மூலமாக ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து அதை சம் அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். அப்போது அந்த வேலையை பண்ணுறதுக்கு லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கோரிலேட் ஆகுது. இப்போ ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்கு சம்ன்ற ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரே லைனில் எனக்கு தேவையான விஷயத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு இம்மீடியட்டாக இந்த பைத்தானை பற்றி படிக்கும் போதே எனக்கு ஈஸியாக புரியுது. ஓகே, அந்த விஷயத்தை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கான். அப்போ இந்த மாதிரி எங்கேயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் சி ப்ரோக்ராமிங் படிங்கன்னு சொல்கிறது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி நீ உபயோகப்படுத்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரேஞ்சுன்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, லிஸ்ட்டுன்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, சம்முன்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபீச்சர்ஸு. பட் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது லாஜிக்கல் திங்கிங். நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் கஷ்டப்பட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நம்ம பைத்தானை ரொம்ப 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 எளிமையாக உபயோகப்படுத்த முடியும். ரொம்ப ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண முடியும். மற்றவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இதை எப்படி பண்ணலாம் பைத்தானில், எங்கேயாவது வந்து ஃப்ரீ சோர்ஸ் கோடு கிடைக்குமா, இன்டர்நெட்டில் தொலைவலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த டைமில் நம்ம வந்து கோடிங் ஒரே லைனில் எழுதி முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஏன் நமக்கு இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் தெரியணும். இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் இத்தனை லைனில் பண்ண விஷயத்தை பைத்தானில் ஒரே லைனில் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது, நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுன்றது ஒரு ஃபார் லூப்பு, தென் அதில் வர்ற ஒவ்வொரு நம்பரையும் நான் பிரிண்ட்டு கொடுத்தேன், அதுதான் இந்த லிஸ்ட்டு. அதை அக்யூமுலேட் பண்ணுன்னு சொல்கிறது இந்த சம்மு. எல்லாம் முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போது இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் பார்க்காம போட்டு பாருங்கள். இதை நீங்கள் பைத்தான்லேயும் ஒரு முறை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா நம்ம பேசிக்கிற மொழி ஆயிரக்கணக்கான மொழி இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுகிறதுக்கு ஆயிரக்கணக்கான மொழிகள் உருவாகி இருக்குது. ஜாவா, C#, பைத்தான், PHP, டாட், ரூபி ஆன் ரெயில், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாம் அறிவு கிடையாது. உண்மையான அறிவுங்கிறது என்னென்னா லாஜிக்கல் திங்கிங். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அறிவு. ஸோ அந்த அறிவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிறைய சின்ன ப்ரோக்ராமாக சி ப்ரோக்ராமிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சி ப்ரோக்ராமிங்கில் 10 லைன் எழுதணும் ஒரு வேலையை பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பைத்தானில் நமக்கு லைப்ரரியே இல்லைனாலும் நம்ம எழுதிடுவோம், இருந்ததுனாலும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த மாதிரி ஆளுங்களை தான் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, வேலைக்கு போயிட்டு நம்ம ஒரு சூப்பராக கிங்காக நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எங்களுடைய இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதனுடைய லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.